ரயில்வே பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும், டிக்கெட் முன்பதிவில் நடைபெறும் முறைகேடுகளை தவிர்க்கவும் புதிய விதிமுறைகளை பிப்ரவரி 8, 2026 அன்று நாடு முழுவதும் அமல்படுத்தியுள்ளது. இனி ரயில் பயணம் செய்பவர்கள் அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் டிக்கெட் அல்லது ரயில்வே கவுண்டர் PROS என எந்த முறையில் டிக்கெட் எடுத்திருந்தாலும் பயணத்தின் போது அடையாள அட்டை வைத்திருப்பது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குழு பயணம் ஒரு குடும்பமாக அல்லது குழுவாக பயணம் செய்யும்போது அந்த டிக்கெட்டில் PNRல் உள்ளவர்களில் குறைந்தது ஒரு நபராவது தனது அசல் அடையாள அட்டையை காட்ட வேண்டும். சர்வதேச எல்லைப் பகுதிகளுக்கு நேபாளம், வங்கதேசம் போன்றவை செல்லும் ரயில்களில் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒவ்வொரு பயணியும் தனித்தனியே அடையாள அட்டையை வைத்திருக்க வேண்டும் என விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. டிக்கெட் வைத்திருந்த அடையாள அட்டை காட்ட தவறினால் அந்த பயணி டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்பவராக கருதப்படுவர். இதற்காக ரயில்வே சட்டப்படியான அபராதம் மற்றும் முழு பயண கட்டணமும் வசூலிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2026 முதல் தக்கல் மற்றும் முன்பதிவு தொடங்கும் முதல் நாளில் டிக்கெட் எடுக்கும் பயணிகளுக்கு ஆதார் KYC சரிபார்ப்பு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்ற சலுகை கட்டணத்தில் பயணிப்போர் தங்களின் தகுதியை நிரூபிக்கும் அசல் ஆவணங்களை எப்போதும் கையில் வைத்திருக்க வேண்டும். ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு, பாஸ்போர்ட் அல்லது புகைப்படத்துடன் கூடிய அரசு அங்கீகாரம் பெற்ற ஆவணங்கள் ஏற்கப்படும். டிஜிட்டல் முறையில் ஆதார் அல்லது டிஜிலாக்கர் ஆவணங்களும் செல்லுபடியாகும்.